பிஸ்னஸில் நம்ம வின் பண்ணுறதுக்கு வந்து 2 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஒன்று வந்து யூ கேன் இம்ப்ரெஸ், இன்னொன்று வந்து யூ கேன் இன்ஸ்பயர். ஸோ இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? நம்ம நிறைய நேரம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு வெரி சோஷியல் ஸ்பீஷிஸ். நம்ம வந்து தனியாக இருக்கிற புலி மாரி கிடையாது. புலி வந்து பிறந்து கொஞ்ச நாள் வந்து தனியாக போயிடும், அது கூட்டமாலாம் வாழாது. நம்ம வந்து கூட்டமாக வாழ்ந்து பழகிய ஒரு ஸ்பீஷிஸ். ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னு பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு எப்பவுமே ஒரு சொசைட்டி அப்ரூவல் வேணும். நம்ம போகிற ட்ரெஸ்ஸிலேருந்து, நம்ம வச்சிருக்கிற கார்லேருந்து, நம்ம எப்படி பேசுகிறோம், நம்ம ஹேர் ஸ்டைல் என்ன, எல்லா விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வி நீட் சொசைட்டிஸ் அப்ரூவல். ஸோ அந்த அப்ரூவல் ரேட்டிங் எதில் வரும் அப்படின்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா அப்ரூவல் ரேட்டிங் வரும். ஸோ ஈர்ப்பு. ஸோ நம்ம மேலே ஒரு ஈர்ப்பு வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு நிறைய பேர் நம்மளுக்கு வந்து நம்மளை பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, the chances of we succeeding is higher. நம்ம ஒரு ஃபேமோ அந்த புகழோ அது வரது வந்து ஒரு ஈஸி. ஸோ இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற ஒரு ட்ரிக் இது. இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து இட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி சூப்பர்ஃபிஷியல்னால் வெளி தோற்றம், ஒரு வெளிப்படையான ஒரு விஷயம், ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஃபேக்டர், அண்டு ஒரு இன்டெப்த்தான ஒரு வேல்யூ வந்து வச்சு ஒருத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அதாவது நீங்கள் ஒரு நல்ல ஹார்ட் வச்சுருப்பீங்க, ஒரு நல்ல கைண்டான ஒரு 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 மனுஷனாக இருப்பீங்க, நிறைய பேருக்கு உதவுவீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அதை வந்து யாராவது ஒருத்தங்க வந்து அதை வாட்ச் பண்ணணும், அது வந்து இட் டசன்ட் ஒரு 2 நிமிஷம் உங்களை பார்த்தோன்னே அது வந்து தெரிஞ்சிடாது. ஸோ அது வந்து இட்ஸ் அ திங் தட் பீப்புள் நீட் டு நோ யூ. உங்கள் கூட இருக்கணும், உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் வர்றது. இதே வந்து நீங்கள் நல்ல ட்ரெஸ் போட்டு போகிறீங்க, செம்மையாக ஒரு கார் வச்சுருக்கீங்க, அண்ட் ஒரு நல்ல பைக் வச்சுருக்கீங்க, இதை பார்த்தோன்னே வா செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர்றது வந்து இட்ஸ் வெரி குயிக். ஸோ அதுன்ற அந்த ஈர்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக குயிக்காக வந்துடும். ஸோ இது என்ன அப்படின்னா வந்து நம்ம பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சுங்களேன், இந்த பிஸ்னஸோட சக்ஸஸ், லைஃப் ஸ்டைல் சக்ஸஸ் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த லைஃப் சைக்கிள் நம்மளோட சக்ஸஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கிளைண்ட் வச்சுருக்கிறோம், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம், அடுத்து இன்னொரு கிளைண்ட் எடுக்கிறோம், ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ட்டு we will keep growing with adding more clients. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் டெலிவர் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் சிம்பிள் லாஜிக். ஸோ இப்போ ஒவ்வொரு கிளைண்ட்டை நம்ம கம்பெனிக்குள்ளார கொண்டு வரதுக்கு வந்து நிறைய சேல்ஸ் அண்ட் ஈவன் டைரக்டர்ஸ், சிஇஓஸ் இவங்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரெஸ். ஏன்னா இம்ப்ரெஸ்க்கு வந்து நிறைய எஃபர்ட் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அதான் கவனிச்சுன்னு வச்சுக்கலாம், எந்த கம்பெனிக்கு போனாலும் சரி, அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மெக்கானிக்காக இருக்கட்டும், சிவில் இன்ஜினியராக இருக்கட்டும், அந்த டெக்னிக்கல் ஸ்டாஃப்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பெரிய ட்ரெஸ் கோடில் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அவங்க இருக்கவும் மாட்டாங்க. ஒரு மேபி ஒரு ஃபார்மல்ஸில் இருப்பாங்க, ஒரு செமி கேஷுவல்ஸில் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து டிப் டாப்பாக இருக்கணுன்றது வந்து ஒரு ரெக்குயர்மெண்ட் கிடையாது. ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். வெரஸ் இந்த சேல்ஸ் கைஸ்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எந்த கம்பெனிக்கு போனாலும் சரி, நைஸ் ஒயிட் ஷர்ட் இருக்கும், இல்லை ஒரு லைட் கலர் ஷர்ட் இருக்கும், டை போட்டிருப்பாங்க, சூட் போட்டிருப்பாங்க, அயன் பண்ணியிருப்பாங்க, அப்படி பர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஸோ த ஹோல் ஐடியா இஸ் லைக் இம்ப்ரெஸ். ஏன்னா விச் இஸ் ஈஸி. ஒரு ட்ரெஸ்ஸை நீங்கள் துவைச்சி போட்டுட்டு அயன் பண்ணிட்டு வந்தாலே போதும். அது இந்த இம்ப்ரெஸ் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூ ஆல்ரெடி கெயின் 20 பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுகிறீங்களா, நல்லா பேசுகிறீங்களா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 20 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இம்ப்ரெஸ்ன்றது வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் எஃபர்ட்டே போடாமல் வந்து நிறைய விஷயத்தை அச்சீவ் பண்ணிடலாம். இதோட பெட்டர் ஸ்ட்ராட்டஜி எது அப்படின்னா பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இம்ப்ரெஸ்ன்றது வந்து ஒருத்தவங்க வந்து நம்ம மேலே ஒரு ஈர்ப்பு வருது. அது வந்து நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் நம்ம ப்ரெசென்டபுளாக இருக்கும், ஷேவ் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய சின்ன சின்ன ஃபேக்டரில் நம்ம பண்ணிடலாம். இந்த இன்ஸ்பயர்ன்றது பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம மேலே வர ஈர்ப்புன்றதை விட இது வந்து எப்படி சொல்லலாம்னா நம்ம மேலே வந்து ஊக்குவிக்கிறது. ஸோ அதுக்கு ஆக்சுவல் வேர்டு வந்து ஊக்குவிக்கிறது. இது ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து உடனே வராது. ஸோ இப்போ லெட்ஸே வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்னோடய மீட்டிங்ஸுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா டர்ட்டில் நெக் டிஷர்ட் தான் போட்டு போவேன். முக்கால்வாசி அண்ட் ரொம்ப ரேராக வந்து தான் வந்து சூட்லாம் போட்டு போவேன், இதேமாதிரி டிஷர்ட் தான். ஸோ அப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு கிளைண்ட் வரவங்களுக்கு அங்கே இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நான் நிறைய பாயிண்ட்ஸே கொடுக்கல. நான் வந்து நிறைய ஷேவ் கூட பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இதே கெட்டப் தான் இருக்கும், ரொம்ப பெருசாக கெட்டப் சேஞ்செலாம் இருக்காது நம்ம விஜய் மாரி. அண்ட் அதுமாரி சூட் போட்டு போகிறது, ஸோ அந்தமாரி வந்து நிறைய நேரம் இருக்காது. அன்லெஸ் அண்ட் அன்டில் இட்ஸ் லைக் நிறைய பேர் வராங்க அண்ட் நம்ம வந்து அங்கே உட்காந்து ரொம்ப நேரம் பேசுகிறோம். ஸோ அப்போ வந்து இட் மேக்ஸ் த கேம் லிட்டில் டிஃப்ரெண்ட். அப்படின்றப்ப வந்து இட்ஸ் ஓகே, நம்ம ஒரு ஸ்டேஜில் ஏறி பேசுகிறோம் அப்படின்றப்ப நிறைய பேர் நம்ம ஸ்பீச்சை கவனிக்க மாட்டாங்க, நம்ம போட்டுக்கிற ஷூ வாட்செல்லாம் கவனிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்குன்றது. மற்றபடி வந்து இப்போ அந்த கிளைண்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அவங்களை இந்த இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இன்ஸ்பயர் எப்படி பண்ணுறது அப்படின்னா நிறைய விஷயம் இருக்குங்க. ஸோ ஜென்ரலாக வந்து நான் கிளைண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது வந்து லைக் நாங்கள் வந்து வி டோன்ட் ஒர்க் லைக் அதர் கம்பெனிஸ் அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு விஷயம். என்ன ரீசன் அப்படின்னா, மோஸ்ட் கம்பெனிஸ் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, அவங்கள்ட்ட போய் கேட்குறீங்க பண்ண முடியுதான்னு கேட்குறீங்க, அவங்க வந்து எஸ் பண்ண முடியுன்றாங்க. பட் அவங்க எஸ் பண்ண முடியுன்றதுக்கு பின்னாடி அவங்க ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்றத யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அப்படின்னோடனே கிளைண்ட் வந்து ஆமாம் அவங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டிஸ் இருக்குது, அவங்கள்ட்ட ஆள் இருக்குது, அந்த வேலையை பண்ணுறாங்க அப்படின்னா லெட்ஸே வந்து
அந்த கிளைண்ட்டுக்கு அந்த அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு வந்து பண்ணுறதுக்கு வந்து ஆள் எல்லாம் இருக்கிறாங்க, அதனால் பண்ணுறாங்க, விச் இஸ் ஓகே. பட் உங்களோட ப்ராஜெக்ட் வந்து ஒரு சூப்பரான ஐடியாவாக இருக்குது அண்ட் அவங்கள்ட்ட வந்து நீங்கள் அதை ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டோன்னே நோ, நிறைய கம்பெனிஸ் வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட்ஸ் ஜென்ரலாக என் கிளைண்ட்ஸ் சொல்லுவாங்க. இதுதான் ஜென்ரலாக யூஸ்வலாக இந்த சேல்ஸ் பிச் இது தான். அப்போ வந்து நான் சொல்கிறது என்ன அப்படின்னா வந்து நானும் ஃப்ரீயாக பண்ண மாட்டேன், விச் இஸ் டிஃப்ரெண்ட். பட் த பாயிண்ட் இஸ், நான் பண்ணணும்னு ஒரு ப்ராஜெக்ட் நான் பண்ணணும்னு எடுக்கிறது வந்து இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் ஃபினான்ஷியல் ஃபேக்டர். ஸோ அவங்க வந்து அந்த ப்ராஜெக்டை பண்ண முடியும் அப்படின்றதுக்கு பின்னாடி வந்து அவங்களோட ஒரே இன்டென்ஷன் வந்து நான் பண்ணி கொடுத்தேன்னா எனக்கு நீ காசு கொடுப்பேன், இவ்வளோ தான். இதுக்கு மேலே வந்து அதில் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. அண்ட் மோர் ஓவர் சம்டைம்ஸ் இல்லை, நிறைய நேரம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கே எனக்கு வர மெசேஜஸ் வந்து ஹே கேன் யூ சென்ட் மீ அ கோட், ஒரு கொட்டேஷன் சொல்கிறேன் எனக்கு எவ்வளோ ஆகும்ட்டு, ஒரு ஃபேஸ்புக் மாரி ஒரு அப்ளிகேஷன் பண்ணணும், டிண்டர் மாரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ கிளைண்ட்ஸ் வருவாங்க. அவங்க எல்லாரும் என்கிட்ட பேசுகிறப்ப மெசேஜ் அனுப்புகிறப்ப நான் திரும்ப சொல்கிறது வந்து, நீ ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட் இல்லாமல் ஃபேஸ்புக் கூட கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஃபேஸ்புக் பண்ணாத ஒரு விஷயம், அவங்களால பண்ண முடியாத ஒரு விஷயம் நீ ஒரு வேல்யூ ஆடட் சர்வீஸாக நீ கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும், அவங்கள்ட்ட ஒரு மார்க்கெட் ஷேரை நீ எடுக்க முடியும். நீ அதை யோசிச்சுட்டு வா, நம்ம பண்ணலாம் அப்படின்னுவேன். ஸோ இதே அந்த கிளைண்ட் கிட்ட வந்து மற்ற கம்பெனிஸாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா சுகர் கோட் பண்ணுவாங்க. வா சூப்பர், செம்மையான ஐடியா. இப்போ பாருங்கள், இப்போ மார்க்கெட்டில் வந்து யாருமே அந்தளவுக்கு ஃபேஸ்புக் அளவுக்கு பெருசாகவே கிடையாது, பரவாயில்ல நீங்கள் இந்தமாரி ஒரு ஐடியா யோசிச்சிருக்கீங்க, கண்டிப்பாக அதை பண்ணலாம், இதுக்கு வந்து ஒரு $1 million ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைண்ட்டு வந்து சரியாக பணக்கார கிளைண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களும் சரின்றுவாங்க. அவங்க சரின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் கூட கம்ப்ளீட் பண்ண முடியாது. அண்ட் ஏன்னா அவங்க ஃபேஸ்புக்கோட மந்த்லி இல்லை பர் டே மார்க்கெட்டிங் பட்ஜெட்டே வந்து பல மில்லியன் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் $1 million ஒரு ப்ராடக்ட்டை பண்ணி வச்சுட்டு how will you be able to compete? ஸோ ப்ராடக்ட் பண்ணுறது கூட பெரிய விஷயம் இல்லை, அது எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். பட் அதை கம்ப்ளீட் பண்ணி அதை மார்க்கெட்டிங் பண்ணும், கேம்பெயின் பண்ணும், உள்ளார கொண்டு வரணும், வர யூசர்ஸை ரிட்டைன் பண்ணணும், எவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த கிளைண்ட்ஸ்க்கு வந்து கம்பெனிஸ் வந்து சொல்ல மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஜஸ்ட் another client, இட்ஸ் ஜஸ்ட் another ப்ராஜெக்ட் நம்பர் அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் another மணி. ஸோ அவ்வளோதான். அண்ட் ஸோ நான் சொல்கிறது வந்து எனக்கு உன் ப்ராஜெக்ட் மேலே எனக்கு நம்பிக்கை வரணும். ஸோ எனக்கு வந்து அது என்னால் வந்து நான் ஒரு CEO அந்த கம்பெனியை ரன் பண்ணேன்னா ஐ ஷுட் பி ஏபிள் டு ரன் இட் ப்ராஃபிட்டபிளி. ஸோ அப்படி என்னால் பண்ண முடியலன்னா ஐ வில் நாட் பி ஏபிள் டு டேக் இட். ஏன்னா இட்ஸ் லைக் எனக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு ப்ராஜெக்டை வந்து நான் உனக்காக டெலிவர் பண்ணேன் அப்படின்னா த சான்சஸ் வந்து இஃப் யூ ஃபெயில்னு வச்சுக்கோங்க, ஸோ ஐ வில் நாட் ஃபீல் வெரி வெல். ஏன்னா அந்த பணம் வந்து இட்ஸ் லைக் ஐ நோ த மிஸ்டேக். இந்த ஒரு தப்பு நடக்கும்னு தெரிஞ்சு எனக்கு காசு வருதுன்றதுக்காக நான் தப்பு செஞ்சுன்னு வச்சுக்கோங்க, விச் இஸ் வெரி அன்ஃபேர். ஸோ ஏன்னா அந்த பணம் வந்து உன் பிள்ளைங்களுக்கு போக வேண்டிய ஒரு பணம், அதை வந்து நான் உங்ககிட்டேருந்து பிடுங்கி நான் கொண்டு வந்து என் பசங்கள்கிட்ட கொடுக்குறேன், அது வந்து விளங்காது. இது வந்து என்னோடய எல்லா சேல்ஸ் பிச்சிலையும் நான் சொல்கிற ஒரு விஷயம். அதே சமயத்தில் நான் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்டும் சரி, எனக்கு அந்த ப்ராஜெக்ட் மேலே வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 60%, ஏன்னா நம்மளோட கனவு கிடையாது, நம்மளோட குழந்தை கிடையாது அந்த ப்ராஜெக்ட், அவங்களோட கனவு. ஸோ அவங்க தான் அதை பற்றி ட்ரீம் பண்ணியிருப்பாங்க, அதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம கேட்குற ஒரு மணி நேரத்தில் வந்து அந்த ப்ராஜெக்டை பற்றி கண்டிப்பாக வந்து அவங்க அளவுக்கு வந்து ஒரு இன்டெப்த்தாக வந்து ஒரு கனவு இருக்காது, அது மேலே அதை சாதிக்கணும், அது செய்யணுன்ற ஒரு லட்சியம் இருக்காது, ஏன்னா அது அவங்களோட கனவு. பட் நம்ம அதேமாதிரி நிறைய பண்ணியிருப்போம்ல. ஸோ இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் ஒரு 500-600 மொபைல் ஆப்ஸ் கேம்ஸ் எல்லாம் பண்ணியிருப்போம்ல. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் எது சக்சீடாக இருக்குது ஃபெயிலாக இருக்குன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் வச்சு எனக்கு ஒரு 60% கூட அது மேலே வந்து ஒரு நம்பிக்கை வரல, அது மேலே வந்து ஒரு விஷயம் வந்து எனக்கு அது சக்ஸஸ் ஆகுன்றது ஒரு சின்னதாக பச்சி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஐ வில் நாட் டேக் த ப்ராஜெக்ட். நான் வந்து அந்த கிளைண்ட் கிட்ட சொல்லிவிடுவேன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரம் ஒரு கிளைண்ட் வந்து மெல்பர்ன்லேருந்து வராங்க, அவ்வளோ ஃப்ளைட் டிக்கெட்லாம் செலவு பண்ணி நம்மளை வந்து மீட் பண்ணிட்டு வேறு ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக வராங்க. அண்ட் அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட்டு, அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்டு. ஸோ அது வந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு அது பண்ணிகிட்டு இருந்தோம் ஒர்க்கு. அதுக்காக வரப்போ இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பிட்ச் ஒன்று பண்ணுறாங்க. அந்த பிட்ச் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஐ குட் சார்ஜ் தம் ஈஸிலி அரௌண்ட் ஒரு $2 லட்சம் வந்து நான் சார்ஜ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு டீசன்ட் சைஸ் ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் நான் அவங்க சொல்கிறப்ப நான் கேட்டு முடிச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு நான் சொன்னேன் இந்தமாரி, இல்லை ஐ டோன்ட் திங்க் ஸோ வந்து யூ வில் ஏபிள் டு மேக் மணி வித் திஸ் ப்ராஜெக்ட்டு. இதேமாரி நிறைய கம்பெனிஸ் பண்ணிட்டாங்க, நிறைய கம்பெனிஸ் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க, ஸோ இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஐ செட் இட் ஸ்ட்ரைட் அவே. பட் அதே சுச்சுவேஷனில் அந்த கிளைண்ட்டை வந்து ஈஸியாக இம்ப்ரெஸ் பண்ணி, ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஒர்க் நாங்கள் டெலிவர் பண்ணுறோம் விச் தே லைக் ஆர் ஒர்க், அதனால தான் அவ்வளோ தூரம் வராங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இதை வந்து அவங்கள்ட்ட அந்த ப்ராஜெக்ட் வாங்குறது, அந்த பணத்தை வாங்குறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாஸ்க். ஸோ என் கம்பெனி வந்து இப்போ இருக்கிறத கொஞ்சம் இதேமாரி நிறைய ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா நிறைய க்ரோ ஆகிருக்கலாம்.
பட் ஐ வில் நாட் பி ஏபிள் டு இன்ஸ்பயர் தம். ஸோ அவங்கள வந்து அந்த நேரத்தில் அவங்களை இன்ஸ்பயர் பண்ணதுனால தான் நீங்கள் கவனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரெஃபர் பண்ண கிளைண்ட்ஸ் கிட்ட வந்து நம்மளுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வருது. அவங்க இன்னும் கண்டினியூஸாக நம்மள்ட்ட இருக்கிறாங்க. நம்ம வந்து ஒவ்வொரு தடையும் வந்து இந்த ஒர்க்குக்கு வந்து இவ்வளோ ஆகும் அப்படின்னு சொன்னால் அதை கேள்வியை இப்போ கேட்க மாட்டாங்க. கிளைண்ட்ஸ் யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. இது ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது, இது ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா ராகுல் சொன்னால் அந்த ப்ரைஸ் எப்போவுமே கரெக்டாக இருக்கும், ஹானஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாம் தான் வந்து யூ டூ இட் டு இன்ஸ்பயர் பீப்புள் கைஸ். பட் இந்த இன்ஸ்பயர் பண்ணுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னு வச்சுக்கோங்களேன், we do big things. நான் சொல்கிறது வந்து really big things. ஸோ நம்ம இம்ப்ரெஸ் பண்ணுறதுனால வந்து இட்ஸ் டூ ஹார்ட் டு டூ பிக் திங்ஸ். ஏன்னா இதே என்ன மாதிரி இன்னொரு பக்கத்தில் இந்த ஒரு கடையில் வந்து இன்னொரு கம்பெனி இருக்குது, நான் இந்த கடையில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கடையில் இருக்கிறது வந்து ட்ரை டு இம்ப்ரெஸ். ஸோ நான் வந்து ஐ எம் ட்ரைங் டு இன்ஸ்பயர் பீப்புள். ஸோ உங்களோட கனவு வந்து என்னோடய கனவு மாரி ஆகிடும் அந்த ப்ராஜெக்ட் நான் டெலிவர் பண்ணுறப்ப. ஸோ இப்படி நான் பேசுகிறது, இப்படி நான் வந்து என்னோடய செயல்கள் இப்படி இருக்கிறதுனால வந்து ஐ இன்ஸ்பயர் பீப்புள். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இவங்கள்ட்ட வந்து இம்ப்ரெஸ் பண்ணுற பீப்புள்கிட்ட வந்து ஐ கேன் டேக் தேர் கிளைண்ட் எனி டே. பட் அவங்களால வந்து என் கிளைண்ட் எடுக்கவே முடியாது. ஏன்னா தே ஒர்க் ஃபார் மணி. ஸோ எனக்கு வந்து ஐ டோன்ட் ஒர்க் ஃபார் மணி. ஏன்னா நான் பண்ணுற சில ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிளைண்ட்ஸ் கிட்ட வந்து தேர் லைக் ரொம்ப கம்மி பணம் இருக்குது ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட. அந்த கிளைண்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக வந்து நான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ அதேமாரி ஒரு 3-4 கிளைண்ட் இருக்காங்க. எனக்கு என்ன ஒன்றுன்னா, அந்த கிளைண்ட் கிட்ட பேசுகிறப்ப நைட்டு வந்து ஒரு 7 மணிக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த கிளைண்ட் கிட்ட இருந்து. இந்தமாரி எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும், எனக்கு ஒரு கொட்டேஷன் அனுப்புகிறீங்களா அப்படின்னு சொன்னோடனே நான் சொன்னேன், ஜஸ்ட் சென்ட் மீ ஒரு ப்ரீஃப் அனுப்புங்க, நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து திரும்ப மெசேஜ் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க ஒரு மணி நேரத்தில் வந்து ப்ரீஃப் அனுப்பிச்சாங்க. அனுப்பிச்ச உடனே எப்போவுமே ஜென்ரலாக வேலைக்காரங்க வந்து இந்த ஈவினிங் டைம்லலாம் வேலை செய்ய மாட்டாங்க, நைட்லாம் வேலை செய்ய மாட்டாங்க, சாட்டர்டே சண்டேலாம் வேலை செய்ய மாட்டாங்க. ஸோ அவங்க அனுப்பிச்ச உடனே எனக்கு ஓகே பரவாயில்ல, இந்த நேரத்தில் இவ்வளோ நேரத்தில் வேலைலாம் செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப கொஷின்ஸ் பேக் அண்ட் ஃபோர்த் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறேன். அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நைட் வந்து ஒரு 11 மணி ஆச்சு. நான் சொன்னேன், சரி ஓகே எனக்கு இன்னும் கொஷின்ஸ் இருக்குது, நான் பேசாமல் கால் பண்ணட்டுமா அப்படின்னோடனே எஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு கால் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் எப்போவும் நான் ஜென்ரலாக கேட்க மாட்டேன். நான் வந்து அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். ஒரு மணி நேரம் போயிடுச்சு. போனதுக்கப்புறம் வந்து நான் கேட்டேன், சரி ஓகேப்பா நீங்கள் வந்து இது எப்படி வந்து ஃபன் பண்ண போகிறீங்க அப்படின்னோடனே, ராகுல் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான், நீங்கள் ஒன்றே பயப்படாதீங்க, உங்கள் டைம் நான் வேஸ்ட் பண்ணுறேன், எங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் பணம் இருக்குது, அதை நாங்கள் வந்து ஒரு 8 மந்த்ஸாக வந்து பார்ட் டைம் பண்ணி நாங்கள் சேர்த்து வச்சுருக்கோம், ஒரு $8,000 சேர்த்து வச்சுருக்கோம், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏற்கனவே நிறைய கம்பெனி சொன்னாங்க. அண்ட் நீங்கள் சொன்னது வந்து அதில் பாதி தான் சொன்னீங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் பேசுகிறது எங்களுக்காக இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பேசுகிறதுலாம் எனக்கு பிடிச்சிருக்கு, நம்ம வந்து நேரில் மீட் பண்ணி இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்க. வேறு ஒரு சிட்டிலேருந்து அவங்க வந்தாங்க. வந்துட்டு மீட் பண்ணி பேசுகிறப்ப தேர் லைக் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு வெளிநாட்டுக்காரங்க, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க அந்த ப்ராஜெக்ட் எடுத்து ஒரு 2 இயர்ஸ் பண்ணோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு $30,000 வந்து கிரெடிட் கொடுத்துருக்காங்க. சார்ட் ஆஃப் லைக் ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி, இந்த கம்பெனி வந்து க்ரோ ஆகும் அப்படின்ற மாரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், சின்னதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாரி கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் அ குட் திங். ஸோ இதேமாரி ஒரு 2-3 கம்பெனிஸ் வந்து ஐ கேன் டாக் ஆஸ் அன் எக்ஸாம்பிள். ஸோ தட்ஸ் அ திங் கைஸ். ஸோ நம்ம இம்ப்ரெஸ் பண்ணுன்றதை விட we should inspire people. ஏன்னா இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம காசு செலவு பண்ணணும், நம்ம நல்ல ட்ரெஸ்ஸு பண்ணணும், கார் வாங்கணும், வாட்ச் வாங்கணும். ஸோ இந்தமாரி வந்து ரொம்ப சூப்பர்ஃபிஷியலான ஒரு விஷயம். ஸோ அதுக்காக நம்ம நிறைய செலவு பண்ணணும். வேறு நம்ம இன்ஸ்பயர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு வந்து மற்ற பேர் வந்து பணம் ஈஸியாக கொடுப்பாங்க. ஸோ அண்ட் மோர் ஓவர் வந்து we can feel consciously வந்து we can feel happy that we are doing good thing. Okay, so we'll catch up again guys in another video, and thank you so much and cheers.